சோஷியல் ஜஸ்டிஸ் டிஎம்கே காரன் பேப்பர்ல மட்டும் தான் கத்துவான் போல இருக்கு. மத்தபடி ரியாலிட்டியில ஜீரோ. ஒரு 24 வயசு வாலிபரோட பிறப்புறுப்பை அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில் போட்டு மூஞ்சில சைலன்சரால சுட்டு தூக்கி வீசி இருக்காங்க கிணத்துல. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இது எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 30ஆம் தேதி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இப்ப நான் சொல்ற விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஒட்டன்சத்திரம் லேட்டஸ்ட் நியூஸ்னு கூகுள்ல போய் டைப் பண்ணி நியூஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த நியூஸ் வரவே வராது. எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரீசன் காஸ்ட் பாலிடிக்ஸ். இன்வால்வ் ஆனவ மிகப்பெரிய பினாமி. யாருக்கு? திரு சக்கரபாணி. டிஎம்கேவோட ஒட்டன்சத்திரத்துல மிகப்பெரிய புள்ளி. நேத்து வந்த ஒரு கொடூரமான நியூஸ். ஒரு 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறான் ஒரு டிஎம்கே தலைவன். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகும்போது சீஜர்ஸ் வந்திருக்கு. போற வழியில் அந்த குழந்தை இறந்திருக்கு. அந்த நாயை போஸ்கோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. உங்க வீட்டு குழந்தைங்களை யாராவது இப்படி பண்ணா பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு 2 வயசு குழந்தைக்கு இது நடந்தாலோ இல்ல உங்க வீட்லயே ஒரு 24 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மூடி மறைப்பீங்களா? அப்போ உங்களுக்குன்னு வந்துச்சுன்னா ஒண்ணு, ஊரானுக்கு வந்துச்சுன்னா வேற. அப்படிதானே? இத பத்தி ஏன் இவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இத பத்தி பேசினாலோ நியூஸ்ல பெருசு பண்ணாலோ ஜாதி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காது. ஜாதி இல்லன்னு சொல்ற கட்சிகள் தான் ஜாதியை மட்டும் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்குதுங்க. இல்லன்னு சொல்ற பாப்போம். இந்த கொடியை தூக்கிட்டு இருக்கிற ஆன்லைன் அல்ல கைகளுக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு துப்பு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்றது நிறுத்திட்டு உன் கட்சி தலைமையை சட்டையை புடிச்சு கேள்வி கேளு. அப்போ ஒத்துக்கிறேன்டா நீ சோஷியல் ஜஸ்டிஸ்.